ஸ்வீட் கார்னை வச்சு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் குட்டீஸ்க்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச மாதிரி ஈவினிங் ஸ்கூல்லேருந்து வரப்போ இதை செஞ்சு வச்சிங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. கார்னை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு மிக்சர் பவுலில் சேர்த்துக்கலாம். இது ஒரு பல்ஸ் வந்தால் போதும், கொரகொரப்பாக இருக்கணும், ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க. இது கூட நான் ஒரு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அது கூட ஒரு பச்சை மிளகாய், கருவேப்பில், மல்லி இலை, 4 ஸ்பூன் கடலை மாவு, 2 ஸ்பூன் அரிசி மாவு, தேவையான அளவு உப்பு, மிளகாத்தூள் போட்டு 1 ஸ்பூன் போல் சோம்பு போட்டு நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. இதில் தண்ணி எதுவும் தேவைப்படாது. ஆனில் இருக்கிற தண்ணியே இதுக்கு கரெக்டாக இருக்கும். இனிமேல் தொலை இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் கடலை மாவை ஆட் பண்ணிவிட்டு நல்லா சூடான எண்ணெயில் பொன்னிறமாக வர வரைக்கும் பொரிச்சு எடுக்கணும். இது நார்மல் பக்கோடா மாதிரி இல்லாமல் ஸ்வீட் கார்னில் இருக்க ஸ்வீட்டும் மிளகாத்தூளும் சேர்ந்து ஒரு நல்ல அரோமா அண்ட் டேஸ்ட் கொடுக்கும். இது நார்மல் கார்னில் கூட பண்ணலாம், பட் ஸ்வீட் கார்னில் பண்ணுறப்ப தான் இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கு. இது டொமேட்டோ சாஸ் கூட வச்சு கொடுக்குறப்ப குழந்தைகளுமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது வந்து வெளில நல்லா மொறுமொறுன்னு கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும். வீடியோவை சேவ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி சிம்பிள் அண்ட் ஈஸியான ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.